இந்த மாதிரி கரைப்பட்டு டேமேஜான பட்டு புடவையெல்லாம் புதுசு மாதிரி மாத்தணுமா? உங்க பட்டு புடவைய சேல் பண்ணி 70,000 வரைக்கும் காசு பார்க்கணுமா? உங்க பிளெயின் சாரீஸ்ல இப்படி கியூட்டா புட்டாஸ் எல்லாம் போடணுமா? இல்ல கிழிஞ்சு போயிருக்க உங்களோட பட்டு புடவை இப்படி தடையுமே தெரியாத மாதிரி நீட்டா மாத்தணுமா? எதுவா இருந்தாலும் டி நகர்ல இருக்க குறிஞ்சிமலை சில்க்ஸ்க்கு வந்துருங்க. உங்க பட்டு புடவை ஒரிஜினல் ஜரிதானா அப்படிங்கறத இப்படி உரசி பார்த்து கண்டுபிடிச்சு புடவைக்கு ஏத்த மாதிரி காசு கொடுக்குறாங்க. இந்த புடவைக்கு 70,000 கொடுக்குறாங்க. இந்த சிம்பிளான புடவைக்கு 5,000 rupees கொடுத்துருக்காங்க. பட்டு புடவை பீரோல ஃப்ரெஷ்ஷா இருக்கணும்னு இப்படி நாப்தலின் பால்ஸ் வச்சீங்கன்னா புடவை எப்படி தாங்க கரையாகும். இந்த புடவையெல்லாம் ஒரு பட்டு புடவையில இருந்து இன்னொரு பட்டு புடவைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆன கலர்ஸ். இந்த மாதிரி எந்த பிரச்சனையா இருந்தாலும் நம்மளோட குறிஞ்சிமலை சில்க்ஸ்ல இப்படி புதுசா உங்களுக்கு சாயம் போட்டு மாத்தி கொடுத்துறாங்க. இதெல்லாம் கஸ்டமர்ஸ் ஆர்டர் கொடுத்திருந்த சாரீஸ் அவங்களுக்கு டெலிவரி பண்றதுக்காக வச்சிருந்தாங்க. அதுல இருந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். மைசூர் சில்க் மாதிரி டஃப்பான சாரீஸ் கூட சூப்பரா சாயம் போட்டு கொடுத்துறாங்க. ஒரு பட்டு புடவை ஒரிஜினலா டூப்ளிகேட்டான்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஒரு சூப்பரான டெஸ்ட் சொன்னாருங்க. அசந்தே போயிட்டேன். ஃபர்ஸ்ட் அந்த ஜரியை எடுத்துட்டு இப்படி ஃபயர் பண்ணும்போது டூப்ளிகேட்டா இருந்தா இப்படி பிளாஸ்டிக்லாம் ஒன்னு சேர்ந்து உருகுன மாதிரி ஆயிடுதுங்க. அதை டச்சே பண்ண முடியாது. ஒரிஜினலா இருக்கும்போது அது எரிஞ்சிட்டு இருக்கும்போது கூட கை வைக்க முடியும். இந்த சாம்பலை தனியா பிரிச்சே எடுக்க முடியுது. உங்க வெள்ளை கலர் பட்டு புடவை யூஸ் பண்ணி போர் அடிக்குதுன்னா அவங்க ஒரு கலர் பேலட் வச்சிருக்காங்க. அதுல எந்த கலர் வேணா சூஸ் பண்ணி சாயமும் போட்டுக்கலாம். உங்க பிளெயின் புடவைக்கு இந்த மாதிரி புட்டாஸும் போட்டு கொடுக்குறாங்க. அதோட டிசைன்ஸ்க்கும் பேலட்ஸ் வச்சிருக்காங்க. இவங்க நம்பரை நான் ஸ்கிரீன்லயே கொடுத்துருக்கேன். ரீல்ஸையும் சேவ் பண்ணிட்டு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க.